வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, எல்லாம் வல்ல இறைநிலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்று நாம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறோம், இல்லைங்களா? இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் எழுப்பணும்னா, அது இல்லை என்ற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர்ற மாதிரி இருக்கு, இல்லையா? அப்போ எல்லாருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மகான்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து பல சிந்தனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, இல்லைங்களா? ஓகே. அப்படிப்பட்ட அந்த சிந்தனைகளை நாம எந்த அளவுக்கு ஆழமாக சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். இப்படி மகான்கள் கொடுத்த சிந்தனையில மிக உயர்ந்த ஒரு சிந்தனை என்று சொன்னால் இந்த சிந்தனை என்று சொல்லலாம். நிச்சயமா, குறிப்பாக மகரிஷி அவர்கள் இந்த சிந்தனைய ஒரு உயிர் மூச்சாகவே கருதி நமக்கு கொடுத்தாங்க. அதாவது ஆன்மீகத்திலே எவ்வளவோ செய்திகள் இருக்குது, இல்லைங்களா? எத்தனாயிரம் வருஷமா செய்திகள் பேசப்பட்டு இருக்குது, எத்தனாயிரம் மகான்களால பேசப்பட்டிருக்குது, எத்தனாயிரம் நூல்கள் அதை பேசிட்டு இருக்குது. அப்படின்னா அதுல அவ்வளவு பெரிய கடல் மாதிரி இருக்குது. இப்ப இதுக்குள்ள போனா நிறைய இடத்துல இதை நான் ஃபாலோ பண்றதா, அதை நான் ஃபாலோ பண்றதா, இந்த சிஸ்டமா அந்த சிஸ்டமா, சரிங்களா? அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நாம் இருந்த வரைக்கும் அங்கிருந்த மக்கள், அங்கிருந்த கலாச்சாரம், அங்கிருந்த வழிகாட்டுதலோட நம்ம நின்றுட்டு இருந்த வரைக்கும் நமக்கு பெருசா தெரியல. இப்ப உலகம் முழுக்க ஒரே கை கீழே வந்துருச்சு, இல்லையா? நம்ம ஜீசஸோட பிலாசபி நிறைய கேட்கிறோம், நபிகளோடத சொல்றாங்க, புத்தரோடத சொல்றாங்க, வள்ளலாரது நிறைய பக்கம் கேட்கறோம். அவங்க ஒரு உணவு முறை சொல்லியிருக்கிறாங்க, இவங்க ஒரு வாழ்க்கை முறை சொல்றாங்க, இல்லையா? திருக்குறள் ஒரு பக்கம் நிறைய தத்துவங்களை பேசுது. இப்படி பல விஷயங்கள் நமக்கு இருக்குது. மகரிஷி ஒரு பக்கம் சொல்றாரு, ரொம்ப நிறைய மகான்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எதை பண்றது, எதை விடுறது தெரியல நம்ம. அப்ப அதுல மகரிஷி ஒரு கிளாரிட்டி நமக்கு கொடுக்கறதுக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு எளிமையான ஒரு கான்செப்டை சொல்றாங்க. ஒரு 5 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாவே உங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒரு தெய்வீக வாழ்க்கையா, மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கையா மாறும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. அந்த 5 ரகசியம் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம சிந்தனைக்கு எடுக்கலாம், சரிங்களா? அதுல முதல் விஷயம், நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னை சார்ந்ததாக மட்டுமே இருக்கு. அதாவது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உடல் ஆற்றல், அறிவின் ஆற்றல் இல்லையா, அதை கொண்டுதான் நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம அடுத்தவங்களோட உழைப்பையோ அடுத்தவங்களுடைய ஆற்றலையோ பயன்படுத்தி நான் வாழ்வது இல்லை.
இது வந்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் நீங்க செயல்பாட்டுக்கு வர்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். பட் முடியாதது ஒண்ணுமே இல்லை. நம்ம நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு கூட இருக்கிறோம். ஆனா சில சமயங்கள் அடுத்தவங்களோட உழைப்பை பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. நம்ம வாழ்நாள் முழுக்க என்னுடைய உடல் உழைப்பு, என்னுடைய அறிவின் ஆற்றலால் தான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா எனக்கு இயற்கை, இந்த சமுதாயம் இந்த உடலை கொடுத்திருக்கு, உயிரை கொடுத்திருக்கு, மனசை கொடுத்திருக்கு, அறிவை கொடுத்திருக்கு, ஆற்றலை கொடுத்திருக்கு. இவ்வளவும் கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் இன்னும் மற்றவங்களோட வாங்கித்தான் வாழ்வேன் அப்படின்னா அது தவறு. இது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கினா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு தான். ரொம்ப முடியல, சில குழந்தை ஹேண்டிகேப்டா இருக்குது, அல்லது சம்பாதிக்கிற சூழல் இல்லை, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டதா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேரண்ட்ஸோட சொத்து கொடுக்கறது தவறு கிடையாது. சரிங்களா? ஆனா நானே நல்லா வாழ முடியும்னு நினைக்கிற இடத்துல நீங்க அதைய பயன்படுத்துறது மிகப்பெரிய தவறு. பேரண்ட்ஸா இருந்தாலும் அது மற்றவங்களுடையது தான். அது அவருடைய உழைப்பு, அவருடைய சொத்து. கொடுத்தா வாங்கிக்கோங்க, பட் கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? இதுதான் உண்மை. இதை கொடுத்தாதான் நான் நல்லா இருப்பேன், இது கொடுத்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னா அது மிகப்பெரிய தவறு. சரிங்களா? இப்போ முதல் விஷயமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, அடுத்தவங்களுடைய அறிவின் ஆற்றலையோ உடல் உழைப்பையோ நாம பயன்படுத்தக்கூடாது. முழுக்க முழுக்க என்னுடைய உடல் உழைப்பு, என்னுடைய அறிவின் ஆற்றலை கொண்டுதான் நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு முடிவு. சரிங்களா? ரெண்டாவது, மற்றவர்களுடைய மதிப்பிறந்தும் மற்றவர்கள் மனம் உடல் வழுத்தா மாநெறி என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. மற்றவர்களை உடலுக்கோ மனதிற்கோ எந்த விதத்திலும் துன்பம் கொடுக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம். ஏன்னா இந்த இயற்கை எப்படி இருக்குது அப்படின்னா, செயலுக்கு விளைவு. நாம ஒரு செயல் செஞ்சா இந்த இறையாற்றல் நமக்கு ஒரு விளைவு கொடுக்குது. ஓகேவா? அப்ப அந்த விளைவு நமக்கு நல்லதா வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கணும். பட் செயல் நம்ம எப்படி செய்யறோம்? சரிங்களா? இப்போ செயல் சரியா செய்யும் போது விளைவு தானா சரியா வரும். ஏன்னா என்ன செய்யறோமோ அதனோட விளைவு தான் நம்ம அனுபவிக்கணும். அப்போ நமக்கோ மற்றவங்களுக்கோ நல்லது செய்யும் போது நம்ம நல்லதை விதைக்கிறோம், நல்லதை அறுவடை செய்யறோம். ஆமா, வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கா? இல்லைங்க ஐயா, கிளியரா ஓ, இருக்குங்க ஐயா. அதுதான். மிக்க நன்றி. ஓகே. அப்போ மற்றவர்களுடைய உடலிற்கோ மனதிற்கோ எக்காரணம் கொண்டும் வருத்தம் கொடுக்க கூடாது. அதுதான் முக்கியம். அவங்க வருத்தம் கொடுக்காம இருந்தா நாம வருத்தம் கொடுக்காம இருக்கிறது பெரிய விஷயம் அல்ல. அவங்க வருத்தம் கொடுத்தாலும் நாம வருத்தம் கொடுக்காம இருக்கிறது தான் பெரிய விஷயம். சரி, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சரி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு ஒரு பொருள் இருக்கு. இதெல்லாம் சும்மா எழுதப்பட்டதல்ல, இதெல்லாம் ஞானத்தினுடைய உச்சம். ஏன்னா எது நடந்தாலும் என்னோட லைஃப்ல என்னுடைய கர்மா ஒட்டி தான் நடக்குது. இது தெரியுமில்ல எல்லாருக்கும். அப்ப எது நடந்தாலும் என் கர்மா ஒட்டி நடக்குது அப்படிங்கிறப்ப அதுல தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்ப எல்லாமே சரியா தான் நடக்கும். ஒண்ணு நல்லது இன்பம் வருதுன்னா நான் எங்கேயோ யாருக்கோ இன்பம் செய்தது இன்னைக்கு வருது. ஒரு துன்பம் வருதுன்னா நான் எங்கேயோ யாருக்கோ துன்பம் செய்தது இன்னைக்கு வருது. அப்ப அதனுடைய அடிப்படையில எனக்கு யாரும் துன்பம் கொடுக்க முடியாது, தீதும் நன்றும் தரதர வாரான்னு உணர்ந்தவங்க யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்? நல்லது நடந்தா நாம தான் காரணம்னு நினைக்கிறோம், கெட்டது நடந்தா அடுத்தவங்க காரணம்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அப்படி இல்லை. கெட்டது நடந்தாலும் அதுக்கு நாம தான் காரணம். அதே சமயம் அந்த கெட்டது நடக்கிறது கூட ஒரு நல்லதுக்கு தான். சரிங்களா? நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல பஞ்சர் ஆகுது. சரியா? நீங்க உடனே நெகட்டிவா நினைப்பீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க கொஞ்சம் அது பஞ்சர் ஆகாம போயிருந்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கலாம். புரியுதா இல்லைங்களா?
இப்படி நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குது, அல்லது ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அப்போ நம்ம யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ எக்காரணம் கொண்டும் மன வருத்தம் செய்யக்கூடாது. இதுதான் ரெண்டாவது விதி. நீங்களும் உங்க குடும்பமும் உங்க சந்ததியும் எப்பவுமே ஹாப்பியா வாழ்றதுக்கான விதி இந்த 5. சரிங்களா? யாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பு வேண்டாம். என்னுடைய உடல் உழைப்பு, அறிவினுடைய ஆற்றல். இன்னைக்கு 50 ரூபா தான் சம்பாதிக்கிறேன்னா 50 ரூபாய் வாழ்வோம். அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை. ஆனா அடுத்தவங்க உழைப்பை எடுத்து 1 ரூபாய் நீங்க எடுத்து வாழ்ந்தாலும் அதற்கான பாவம் உங்களை வந்து சேரும், அந்த துன்பம் உங்களை வந்து தாக்கும். அதனாலதான் இந்த சொத்து பிரச்சனையில எவ்வளவு தகராறு வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். சொத்து அப்பா சேர்த்து வச்சுட்டாரு. அது வீடோ காடோ தோட்டமோ துறவோ ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த சொத்தை வச்சுட்டு கூட பிறந்தவங்க, ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்க, அக்காவும் அண்ணனும் தம்பியும் தங்கச்சியும், சரிங்களா, அண்ணனும் தம்பியும் வெட்டிட்டு குத்திட்டு போய் கோர்ட்ல கேஸ்ல நிக்கிறாங்களே. சாதாரண கேவலமான ஒரு பணம், ஒரு பொருள், அதுக்கு போய் உறவுகளை இழந்துட்டு நிக்கிறோமே. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அந்த சொத்துங்கிறது நிறைய பேர் இந்த பாக பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் பாவ பிரிவினை. பெற்றோர்கள் செய்த, முன்னோர்கள் செய்த பாவம் அந்த சொத்துல இருக்குது, புண்ணியமும் இருக்குது. ஆனா பாவம் நிறைய இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும். அதனால அந்த சொத்தை வச்சு சண்டை தான் வரும். புரியுது? அதுக்கு அவர் சொத்து சேர்த்தனதுக்கு சேர்த்தாமே விட்டுட்டு போயிருக்கலாம். 2 அண்ணன் தங்கச்சி சந்தோஷமாவது இருந்திருப்பாங்க. புரியுதா இல்லையா? அப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, என்னுடைய உடல் உழைப்பு, அறிவினுடைய ஆற்றல தான் நான் வாழ்வேன். யாரு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். அன்பா கொடுக்கறத வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. போய் சண்டை போட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தொழில் முறையிலேயோ நம்ம எந்த மாதிரி நமக்கு பொருள் வருதுன்னு கவனிங்க. அதுல இப்ப 10 பேர் கீழே வச்சு வேலை செஞ்சு ஒரு தொழில் செய்யறீங்கன்னா, இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மேக்சிமம் பங்கு தனக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சமா மக்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய தொழில் இப்படித்தான் நடக்குது. அதனாலதான் அவங்க பணக்காரராயிட்டே இருக்காங்க. அப்ப மேக்சிமம் பங்கு மக்களுக்கு, தனக்கு ஒரு பங்கு எடுத்துக்கலாம். சரிதானுங்களா? ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க. சரிங்களா? 1000 ரூபாய் நம்ம அவருக்கு கொடுத்துட்டு 1000 ரூபாய் நாம ஓனர் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? 1000 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துறாங்க, 10 லட்சம் ரூபாய் இவங்க எடுத்துக்கிறாங்க. இது தவறு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? 1 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்துக்கோங்க, 19 லட்சம் அவங்களுக்கு கொடுங்க. இப்படி மட்டும் வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில துன்பமே வராது. துன்பமே வராது. சரிங்களா? ஏன்னா அவ்வளவு நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். 2வது, மதி பிறழ்ந்துன்னு மகரிஷி சொல்றாங்க பாருங்க. மதினா என்ன? அறிவு. அறிவு கெட்டு போச்சுன்னா தான் நம்ம மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கும். யாரா இருக்கட்டும், XRY, குடும்ப உறவுகள், எதிரிகள், யாரா இருந்தாலும் நம்ம மதி அறிவு கெட்டு போச்சுன்னா தான் துன்பம் கொடுக்கும். இல்லாட்டி யாரும் துன்பம் கொடுக்க மாட்டோம். மதி பிறழ்ந்து மற்றவர்கள் உடலையோ மனதையோ வருத்தாத மாநெறி. மான உயர்ந்த நெறி, இந்த உலகத்தினுடைய தலை சிறந்த நெறி. இந்த 5 ரகசியத்துல உச்சகட்ட ரகசியம் என்னன்னா இந்த 2வது ரகசியம். இதுதான் எல்லா மதங்களுடைய சாரமும். இதுதான். இதுவரைக்கும் அத்தனை மகான்கள் சொன்ன விஷயத்தையும் மொத்தமா தொகுத்து ஒரு வரியில சொல்லுங்கன்னா, யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஞானமே கிடையாது. இந்த ஒரே ஒரு விதியை ஃபாலோ பண்ணா போதும். நம்மள மாதிரி ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஆளே கிடையாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னையும் சேர்த்து சொல்லணும். எனக்கு நானே துன்பம் கொடுத்துக்க கூடாது. உடலுக்கு சரி, மனசுக்கு சரி, யாருக்கும் துன்பம் கொடுக்கும். 2வது விதியா? 3வது விதி, இது கொஞ்சம் உங்களுக்கு ஷாக்கா இருக்கும், இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விதி தான். சரிங்களா? உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பு. உணவுக்காக ஒரு உயிரை கொலை பண்ணக்கூடாது. இது 3வது விதி. இதையும் மேக்சிமம் எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. எல்லா மகான்களும் மேக்சிமம் சொல்லியிருக்காங்க. சிலர் மட்டும் அந்த கால சூழலுக்கு தகுந்த மாதிரி அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாருமே காமனா எல்லா மகான்களும் மேக்சிமம் சொன்னது எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 2வது. இப்ப 3வதுல என்ன நம்ம பண்றோம்? நிறைய உயிர்களை கொன்னு சாப்பிட்றோம்.
மதிப்பிறந்து மற்றவர்கள் உடல் மனம் வருத்தா மானறினா அதுல எல்லா உயிர்களும் தான் அது பொருந்தும். அதனால மதுரை சொல்லியிருப்பாங்க, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். எந்த உயிரா இருந்தாலும், ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்கும். சரிங்களா? அப்ப உணவுக்கு உயிரை கொலை செய்யக்கூடாது. ஏன் அப்படி செய்யக்கூடாது? அதுல 4 விதமான குற்றம் அடங்கி இருக்கு. நான்வெஜ் சாப்பிட்றப்ப ஒண்ணு, அந்த விலங்குக்கு வாழ்றதுக்கு சுதந்திரம் இருக்குது. இந்த பூமியில பிறந்து வளர்ந்து வாழ்றது சுதந்திரம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த விலங்கினுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை மதிக்கிறோம். 10 வருஷம் வாழ வேண்டிய ஆட்டை 4 வருஷத்துல கூட்டிட்டு வந்து வெட்டி போனீங்கன்னா 6 வருஷம் அதனோட வாழ்க்கையை நம்ம அழிச்சிட்டோம். வாழ்க்கை சுதந்திரத்தை பறிச்சுட்டீங்க. இரண்டாவது, அதை துன்புறுத்துகிறோம். சரிங்களா? அதை துன்புறுத்துகிறோம். மூன்றாவது, கொலை செய்கிறோம். கொலை எவ்வளவு பெரிய குற்றம் இல்லைங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிடுச்சு வள்ளுவம். அப்ப எல்லா உயிரும் உயிர் தான். சரிதாங்களா? மனுஷ உயிர் தான் உயிர். மனுஷனை கொன்னாதான் கொலைன்னு கிடையாது. எந்த உயிரை கொன்னாலும் கொலைதான். சரிங்களா? அப்ப கொலை பண்றோம். இன்னொன்னு, அந்த உயிரினத்தோட உடலை திருடி சாப்பிடும். 4 குற்றம் விலங்கினத்துக்கான குற்றம். பண்பு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல் சட்டங்களை எடுத்து, குற்றங்களை எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது 4 குற்றம் தான் இருக்கு. வதைத்தல், கொல்லுதல், திருடுதல், வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல். அத்தனை குற்றத்துக்கு இந்த 4க்குள்ள அடைக்கலாம். சரிங்களா? அப்ப 4 குற்றமும் சேர்ந்து நடக்கிற குற்றம் உணவுக்கு உயிர் கொள்ளுதல். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம நிச்சயமா அந்த ஆசிரியர் லெவல்ல இருக்கிறவங்க கட்டாயமா தவிர்க்கணும். சாதாரணமா புதுசா பயிற்சிக்கு வர்றவங்க பரவாயில்ல, அவங்க சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. அவங்க பயிற்சி நல்லா பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது அவங்க விட்டுருவாங்க, அது வேற. ஆனா ஆசிரியர் நிலைக்கு வர்றவங்க நம்ம நிச்சயமா அதையே கடைபிடிக்கணும். நீங்க நல்லா பயிற்சி பண்ணா ஈஸியா கடைபிடிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. கட்டாயப்படுத்தி எதையுமே விடக்கூடாது, அது ரொம்ப. ஆனா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆசிரியர் உணவுக்கு உயிர் கொள்ளணும். வள்ளுவர் நிறைய அதை பத்தி பேசுறாரு. தன் ஊன் பெருக்க, தன் ஊன் பெருக்க, தன் ஊன், தன்னுடைய உடலை பெருக்கிக் கொள்வதற்காக பெரிதூன் உண்பான். மற்ற ஒரு உயிரை கொன்று அதனுடைய உடலை ஒருத்தன் சாப்பிட்றான்னா எங்கனம் ஆளும் அருள். இந்த உடம்ப பெருக்கிக்கிறதுக்காக இன்னொரு உயிரை கொன்னு அந்த உடம்ப நீ சாப்பிட்டீன்னா இறைவன் உனக்கு எப்படி ஆசீர்வாதம்? எல்லா உயிரும் இறைவனோட உயிர் தானே. சரிதானுங்களா? இறைவனை யாராவது உயிரை பழி கேட்கிறானா? எந்த இறைவனாவது வந்து கேட்டிருக்கானா? பெத்தவங்க ஒரு குழந்தைய பழி கேட்பாங்க. சரிதானே? சாதாரண மனுஷனே நம்ம குழந்தைய துன்பப்படுறப்ப கஷ்டப்படுறோமே, அப்ப இறைவனுக்கு எல்லா உயிர்களும் ஒண்ணுதானே. சரி, நேத்தி கூட ஒரு அம்மா சொன்னாங்க, நான் எப்படி நான்வெஜ் விட்டேன்னு தெரியுமாங்க ஐயா? எனக்கு ஒரு ஒரு கதை சொன்னாங்க. அதாவது ஆஹ், அந்த உயிர்கள் வந்து எப்படி, அவங்க இன்னும் நல்லா சொன்னாங்க. மனிதன் செத்ததுக்கு அப்புறம் அதை பிணம்னு சொல்றோம். அப்படி எந்த உயிர் செத்தாலும் அது பிணம் தானே. சரிங்களா? கோழி எப்படி நம்ம வாங்கிட்டு வர்றோம்? கடையில போய் வெட்டி கொன்னுதான் வாங்கிட்டு வரோம். கோழி பணத்தை தான் நம்ம வாங்கிட்டு வரோம், இல்லையா? ஆடு செத்து போச்சு, உயிர் போயிடுச்சு. உயிர் போனா அதுக்கு பேர் என்ன போனோம்? ஆட்டினுடைய பிணத்தை தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம். மீனினுடைய பிணத்தை தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம். அப்ப பணத்தை புதைக்கிறதுக்கு இது சுடுகாடு இல்லை, இது இடுகாடு இல்லை, இது கல்லறை அல்ல உன்னோட வயிறு அப்படின்னு அந்த மகான் சொன்னாருன்னு அந்த அம்மா எனக்கு விளக்கம் சொன்னாங்க. இது கேட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றது இல்லைங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க சிந்திச்சு பாருங்க. சரிங்களா? எந்த உயிருக்கு துன்பம் கொடுத்தாலும் அது பாவம். இப்போ உணவுக்காக உயிரை கொல்லக்கூடாது. மற்றபடி ஒரு தற்காப்புக்காக ஒரு உயிரை கொல்றது தவறு கிடையாது. ஒரு பாம்பு வருது, உங்களுக்கு கடிக்க வருதுன்னா அது நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம்னு யாரும் சொல்லலை. அதை துரத்தி இல்லாம் இல்லாட்டி தேவைக்கு வேணா அது தள்ளிவிட பார்க்கணும். பட் உணவுக்காக உயிர் கொல்லக்கூடாது. 4வது ரகசியம் என்ன?
பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது. அதை நான் முன்னாடியே சொன்ன, விலங்குகளுக்கு சொன்னேன். ஆனா இப்ப மனிதர்களுக்கு மனிதர்களே, குறிப்பா குடும்பத்துக்குள்ள நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் வாழ்க்கை சுதந்திரத்தை பறிச்சிடறோம். புரியுதா? இப்ப கணவன் அப்படின்னா அவருக்கு சில சுதந்திரங்கள் இருக்கணும், மனைவினா அவங்களுக்கு சில சுதந்திரங்கள் இருக்கும். சரிங்களா? குழந்தைகளுக்கு சில சுதந்திரம் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், கணவன் மனைவிங்கிற பேர்ல கணவன் மனைவியோட வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறாரு. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, உங்க அக்கா தங்கச்சி கூட பேசக்கூடாது, உங்க அப்பா கூட பேசக்கூடாது, நீ வேலைக்கு போகக்கூடாது, சரி, நீ செல்போன் வச்சிருக்க கூடாது. இப்படி எல்லாம் பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறது. அதே மாதிரி பெண்கள் கணவனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை நிறைய பறிக்கிறது. அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடாது, அவங்க சகோதரியை பார்க்கக்கூடாது, அவர் வேற ஏதாவது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடாது. நிறைய வந்து குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள். இது என்னன்னா, இது எங்க போய் முடியும்னா, நீங்க மத்தவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்தில் நீங்க கை வச்சீங்கன்னா பலர் உங்களோட வாழ்க்கை சுதந்திரத்தை, ஏன்னா நீங்க எதை செய்யறீங்களோ அதுதான் திரும்பி உங்களுக்கு வருது பல மடங்கு. இதான் இயற்கையோட விதி. நீங்க அது கேட்டாலும் கேட்கலினாலும் இதுதான் நடக்கும். அப்ப நாம வந்து நாலாவது முக்கியமான விஷயம், யாருடைய வாழ்க்கை சுதந்திரத்திலே நீங்க கை வைக்க கூடாது. வாழ்றதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, புரியுதா இல்லைங்களா? அந்த சுதந்திரத்தை நமக்கு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்க விருப்பப்படி நீங்க வாழ்றதுக்கு தானே விரும்புறீங்க. சரிங்களா? உங்க விருப்பத்துல யாராவது வந்து கை வச்சா உங்களுக்கு கோபம் வருமா வராது? கண்டிப்பா வரும். சரிங்களா? அப்ப உங்க விருப்பத்துல யாராவது வந்து கை வச்சா உங்களுக்கு கோபம் வருதுன்னா, அப்ப அடுத்தவங்க விருப்பத்துல நாம் போய் கை வச்சாலும் கோபம் வருதுன்னு சொல்லி, இது வந்து பெரும்பாவன்னு சொல்றாரு மகரிஷி. மத்தவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறது அப்படிங்கிறது இது மிகப்பெரிய ஒரு பாவச் செயல். சரிங்களா? பொது விதியாய் பிறர் பொருளை, மற்றவங்களோட பொருளையும் எடுக்கக்கூடாது, பிறர் பொருளிலையும் ஆசைப்படக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. சரிங்களா? அது மண்ணாசை, மகாபாரதமே அதானே சொல்லுது. பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டதுனாலதான் மகாபாரதம். அதனோட மொத்த செய்தி என்ன? யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாது. ஆசைப்பட்டா அழிஞ்சிருவே நீ. அது நீ 100 பேர் இருந்தாலும் சரி, உன் பின்னாடி 1000 படை இருந்தாலும் சரி, இறைவன் உனக்கு ஆப்போசிட்ல இருக்கு. பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள். சரிங்களா? பெண்ணாசை அதே மாதிரிதான், ராவணன் அதே கதை தான். நீ எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் பிறர் பொருள் அது. ஒரு ஒரு பெண்ணுங்கிறது கூட பிறர் பொருள், அவருடைய மனைவி. சரிங்களா? அப்ப அவங்க மேல நீ ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? உன்னோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், ராஜ்யமே அழிஞ்சு போயிடும். அப்ப பிறர் பொருளை, அவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும், அதையா பிடுங்காம அதைய போற்றி காக்கும். அவங்களுக்கு இருக்கிற ஆசையை சுதந்திரத்தை அதன்படி விட்டுட்டு நீங்க விட்டுறணும். நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். கடைசி 5வது விதி என்ன சொல்றாருன்னா, மிக முக்கியமானது, பிறர் துன்பம் போக்கக்கூடிய அன்பு வேண்டும். என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்? பிறருடைய துன்பம் போக்கக்கூடிய அன்பு. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, உடல்லையும் மனதளவுலையும். அப்ப அவங்களுக்கு நம்மால முடிந்த உதவியே செய்யணும். அதுதான் அன்பு. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பு என்று மகரிஷி சொல்றாங்க. அப்ப பிறர் எங்கெல்லாம் துன்பப்படுறாங்கன்னு நம்ம பாக்குறோமோ அதை நம்மால முடிஞ்ச வரைக்கும், அதுக்குன்னு நம்மளை கெடுத்துட்டு நீங்க போய் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லல மகரிஷி. பிறர் துன்பம் போக்குறதுக்கு நம்மால முடிஞ்ச சர்வீஸ் நம்ம பண்ணணும். அன்னை தெரசா மாதிரி, மகாத்மா காந்தி மாதிரி வாழ்க்கையை விட்டுட்டு பண்ண வேண்டியது இல்லை. நம்மால முடிஞ்ச சேவையை நம்ம செய்யலாம். ஒருத்தர் உடல் நலத்தோட இல்லாம இருக்காங்களா, ஒரு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கலாம். மன அமைதி இல்லாம இருக்கிறாங்களா, ஒரு தியானம் சொல்லி கொடுக்கலாம். குழந்தை பேர் இல்லாம இருக்காங்களா, காய்கள். கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்காங்களா, நல்ல தியானம் கத்துக்கிட்டு விட வைக்க முயற்சி பண்ணணும். சரிங்களா? அல்லது இந்த மாதிரி மன்றங்களுக்கு அவங்களெல்லாம் அனுப்பிச்சு விடுறது, இதெல்லாம் மிகப்பெரிய சேவை. நம்ம ஜூம் யூடியூப் பார்க்க சொல்லி அவங்களை இந்த பயிற்சிகளை கத்துக்கொள்ள வைக்கலாம். சரிங்களா? இதுல என்னவெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யணும். இப்ப பிறர் துன்பம் போக்குறதுக்கான இந்த 5 இருந்தா போதும். நீங்க வேற எந்த விதியும் ஃபாலோவே பண்ண வேண்டும்.
எந்த விதையுமே ஃபாலோ பண்ணல. இந்த 5 விஷயம் செஞ்சுட்டு வாங்க. அப்ப மத்தவங்களோட உடல் உழைப்பால அறிவின் ஆற்றலால வாழ மாட்டேன். என் உழைப்பு என் அறிவின் ஆற்றலால மட்டும்தான் வாழ்வேன். சரியா? 2வது, யாருடைய உடலுக்கும் மனதிற்கு துன்பம் கொடுக்க மாட்டேன். 3வது, உணவுக்கு உயிர் கொலை செய்ய மாட்டேன். 4வது, எல்லாருடைய வாழ்க்கை சுதந்திரத்தையும் பொருளையும் போற்றி காப்பேன். அதுல கை வைக்க மாட்டேன். 5வது, பிறர் துன்பம் போக்குறதுக்கு என்னால் முடிஞ்ச நல்லதை அன்பை செய்வேன். 5 விஷயம். இந்த 5ம் ஒரு டேபிள் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 ஒரு டேபிள் மேல இருக்கு. இந்த டேபிளுக்கு 4 கால் இருக்கு. இந்த 4 கால் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த 5ஐயும் நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஒரு கால் கலண்டுருச்சுன்னா நீங்க எல்லாமே விழும். அப்ப அந்த 4 கால் எது அப்படின்னா, போதை, போர், பொய், புகை. அந்த 4 இருக்கக்கூடாது. அப்பதான் இந்த 5ஐயும் நீங்க வளர்த்தி கொண்டு போக முடியும். அவர் போதையிலையோ, போர்லையோ, பொய்யிலையோ, புகையிலையோ இருந்தாருன்னா இந்த 5ஐயும் நீங்க தொடவே முடியாது. சரிங்களா? அப்ப போதை இங்க இருக்கக்கூடாது, போர் இருக்கக்கூடாது, பொய், புகை இந்த 4 இருக்கக்கூடாது. இந்த 4 ஒழியணும். அப்பதான் இந்த 5 விஷயம் வளர்ச்சி பெறும். நம்ம ஆன்மீகத்துல வாழ்க்கையில உயர்ந்த நிலை அடையும். இத மகிழ்ச்சி ஒரு கவி மூலமா சொல்றாங்க. புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். இந்த உலகத்துல இப்ப எல்லா பண்பாடு கலாச்சாரம் கலந்து போச்சு. கலாச்சார இணைப்புல கலாச்சார சீர்கேடு ஆயிடுச்சு. இங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இங்க நம்ம இங்க வெப்ப தேசத்துல வாழ்றோம்னா இங்க ஒரு மாதிரியான உடைகள் உடுத்தணும். குளிர் தேசத்துக்கு ஒரு மாதிரி உடை, இங்க வேற மாதிரி உணவு, அங்க வேற மாதிரி உணவு, இங்க வேற வாழ்க்கை, அங்க வேற வாழ்க்கை. இப்ப எல்லாம் கலந்து போச்சு. எல்லா பண்பாடு கலாச்சாரம் கலந்து ஒரு கொலாபரேஷன் ஆகி போச்சு. என்ன பண்ணணும் என்ன விடணும் நமக்கே தெரியல. அப்ப புதியதொரு பண்பாடு இந்த உலகத்துக்கு வேணும். புதிய ஒரு கல்ச்சர் நம்ம உருவாக்கும். அதுல போதை, போர், பொய், புகை ஒழித்து அமல் செய்யும். இந்த 4ஐ ஒழிச்சிடணும் உலகத்துல. அதுக்கப்புறம் இந்த 5 விஷயத்த சொல்றாரு. அதிக சுமை ஏதுமில்லை. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டியது. அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடலின் உழைப்பால் வாழ்வேன் என்ற முடிவோ, மதிபிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாண்டதையோ, உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்போ, பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த விஷயம் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா நம்மள மாதிரி சந்தோஷமா இருக்கிறது ஆளே கிடையாது. ஆனா இது ரொம்ப நுட்பமான விஷயம். டெய்லி இந்த 5ஐ ஃபாலோ பண்ணணுமா நம்ம செக் பண்ணிட்டு பரிசோதனை பண்ணணும். சரிங்களா? சிறப்பா பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப மிக ஆழமான ஒரு கவி, மிக ஆழமான தத்துவ விளக்கம். இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம். ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால நான் அதுக்குள்ள அதிகமா போறது இல்லை. சரி, அந்த அளவுக்கு இந்த உரையை நம்ம நிறைவு செய்யலாம். நிச்சயமா இந்த கவியை நல்லா மனப்பாடம் பண்ணி டெய்லி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நம்ம மனசுல ஓடிட்டே இருக்க வேண்டிய சில கவிகள்ல இது ஒன்று. இதன்படி நாம இருக்கிறோமான்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? நிச்சயமா அது நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல உயர்த்தும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், உறவுகள்ல இணக்கம் கிடைக்கும், பொருளாதாரம் அற்புதமா உயரும், நிறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆன்ம உயர்வும் கிடைக்கும். இது 5ஐயும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் பெருமையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி நிறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்த ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வாழ்க. சரி அன்பர்களே, ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும். நம்ம இறை சாதனை மார்க்கத்தினுடைய ஆனந்த யோக நிலையத்துல ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளி, சனி, ஞாயிறு நம்ம என்ன பண்றோம்? 2வது வெள்ளி, சனி, ஞாயிறு நாம ஒரு அடிப்படை பயிற்சி, யோக பயிற்சி நடத்துறோம். 3 நாள் அங்க வந்து தங்குற மாதிரி. அது ஒவ்வொரு மாசமும் நடக்குது. இந்த மாதமும் வருகின்ற 14, 15, 16 மார்ச் மாதம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் தயவு செஞ்சு கலந்து கொள்ள சொல்லலாம். சரிங்களா? நிச்சயமா அது அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமா இருக்கும்.
அவங்க உடம்புல இருக்கிற நோய்கள்ல இருந்து விடுதலை அடைய முடியும். மனதில் இருக்கிற குழப்பங்கள், சிக்கல்கள், கோபம், பொறாமை, கவலை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதுல இருந்து விடுதலை ஆகும். பொருளாதார பிரச்சனை, நிறைய கடன் தொல்லைகள், நிறைய பண பிரச்சனைகள் இருக்கிறது, அதுல இருந்து விடுபட முடியும். இன்னும் குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள், அதுல இருந்து விடுபடுவதற்கான வழிகள், ரகசியங்கள் எல்லாம் அதுல சொல்றோம். இன்னும் நாம நினைத்ததை அடைவதற்கான எல்லா விஷயங்களும் அந்த 3 நாள் பயிற்சியில் நம்ம கொடுக்குறோம். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அதை நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி பயிற்சி எடுத்துட்டாலும் நேர்ல வந்து எடுக்கும்போது இன்னும் நிறைய விதமான பயிற்சிகள், நுட்பங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். தீட்சை நேரா கொடுப்போம், பயிற்சி நேரம் இருக்கும். அது உங்க லைஃப்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சா இருக்கும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க்கை வாழ்க்கை.